ஈமான் கொண்டவர் இருக்கிறாரே, அவர் இந்த கவலைக்கு பயந்து ஓடிட்டாருண்டா உறுதியா ஈமான் கொள்ளன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஈமான் கொண்டவருக்கு சோதனைகளை அனுப்பும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, கடல் அலை மாதிரி சோதனை வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வர்ற டைம்ல அவர் என்ன பண்ணணும், அதுல பொறுமையாக நின்றால் அந்த ஈமானில் எவ்வளவு உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த சமூகத்தை பொறுத்தளவுல ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை நம்பினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மா இஸ்திகாமத் உறுதியா நிக்கிறவங்க எத்தனை பேரு அல்லாஹ்வை நம்பின்றாங்க. கொஞ்சத்துல ஒரு பிரச்சனை வரும், போய் பேங்க்ல போய் வட்டியில வச்சுட்டு வராங்க, வட்டி கடன் எடுத்துட்டு வர்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு தாய் உங்களுடைய தாயோடு 36 தடவை ஜினா செய்வதை விட கேவலம் பண்றாங்க. இந்த திஹாரியில முஸ்லிம் ஊர்ல ஒருவர் கூட வட்டி கடையில் இல்லைன்னு சொல்லலாமா? இந்த நாட்டில் எத்தனையோ ஊர்களை பார்க்கிறோம், முஸ்லிம் ஊரன்றோம், அங்க இல்லாத வங்கி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அத்தனை வங்கிகளும் உண்டு. இந்த வங்கிகளோட தொடர்பு வைக்கிறது யாரு? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வட்டியில நம்ம சமுதாயம் மூழ்கி இருக்குதுண்டா அவங்க அல்லாஹ்வை தான் நம்பி இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பி ஒரு பிரச்சனை அல்லாஹ் போடுவான், தலை வெட்டிக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுல வந்து தலை வலிக்கும், எப்படிப்பா சல்லி கொடுக்கறன்னு வரும், 4 பேர் ஐடியா சொல்லுவான், வட்டி வச்சிருக்கீங்களா, காணியை போய் வைங்களேன், டீட போய் வைங்களேன். அந்த நேரத்தில் அந்த கொள்கையை விட்டு போட்டு வட்டிக்கு போறான் பாருங்க. சும்மா இஸ்திகாமத் இல்ல, ஈமான் கொண்டாலும் உறுதியா நிக்கல. ஒரு காத்துக்கு ஒரு மரம் உழுவுற மாதிரி காத்து வீசுது, இந்த வீசுற காத்துல பாக்குறோம் ரோட்ல நிறைய மரங்கள் விழுந்திருக்குதா, உறுதியா பிடிச்சில்ல, உறுதியா பிடிச்சிருந்தா அடிக்கிற காத்துக்கு தாக்கு பிடிச்சு நிற்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உறுதியான ஈமான் உள்ளவர்கள், உறுதி இல்லாத ஈமான் உள்ளவர்கள் 2 சாரார்கள் இருக்கிறாங்க. உங்க புள்ளைய பொறுத்தளவுல ஈமான் கொண்டிருப்பாங்க, உறுதியான ஈமானே இல்லையா தெரியாது. உங்க பொண்டாட்டியை பொறுத்தளவுல ஈமான் கொண்டிருப்பாங்க, உறுதியாக இருக்கிறாங்களா தெரியல. உங்க கணவர்மார்களை பொறுத்தளவுல ஈமான் கொண்டிருப்பாங்க. இந்த சமுதாயத்தில் எங்க பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமன்து பில்லாஹ் சொன்னார்கள். உறுதியா இருக்கிறார்களா இல்ல? இங்கதான் பிரச்சனை. உறுதியா இருக்க என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நான் விவரமா உங்களுக்கு சொன்னால் தான் நீங்க விளங்குவீங்க. அப்படி என்றா இந்த ஈமானை கொஞ்சம் புரியுங்க, ஏன் உறுதி என்பதை அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த ஈமான் அல்லாஹ் என்ன செய்யறான்டா, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வருவதா, அதுல கடைசி நம்பிக்கை என்ன, வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. ஒழுங்கா புரியாட்டி இஸ்திகாமத் வராது. என்ன அல்லாஹ் சொல்றான், எல்லா நன்மைகளும் எல்லா தீமைகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருதுன்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த 6வது ஒழுங்கா நம்பணும், எல்லாத்தையும் நம்பணும். ரொம்ப முக்கியமானது இந்த 6வது, மற்ற எல்லாமும் முக்கியம். இந்த 6 அதிகமான மக்கள் நம்புறது இல்லை. இப்ப நிறைய பேர் உட்கார வச்சுட்டு ஒரு பார் இருக்குன்னு வைங்க, வைன் ஸ்டோர் இருக்குன்னு வைங்க, இந்த வைன் ஸ்டோர் இது அல்லாஹ் தான் இந்த வைன் ஸ்டோர் உண்டாக்கினான்டா. என்ன பேசுறாரு இவரு, வைன் ஸ்டோர் அல்லாஹ் தான் உண்டாக்கினானா? எல்லா நன்மையும் எல்லாத்தையுமே அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம ஒரு இலை உழுமா, ஒரு எறும்பு ஓடுமா, ஒரு கல்லு ஒன்னும் நடக்காது. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் விபச்சார விடுதி நடக்கிறது. அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. நன்றா புரிஞ்சுக்கோங்க, எல்லா நன்மையும் எல்லா தீமைகள் அல்லாஹ் புறத்திலிருந்து வருது. உங்க குழந்தை உளுந்து மண்டை உடைஞ்சிட்டா அல்லாஹ் புறத்துல தான் வருகிறது. நன்மை உங்களுக்கு பணம் கிடைச்சா அல்லாஹ் புறத்துல இருந்து. அதிகமான முஸ்லீம்கள் என்னடா தீயதை சொன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னுவாங்க, அது எப்படி அல்லாஹ் புறத்துல இருந்து வருது? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா, எல்லா நன்மைகளும் அல்லாஹ் புறத்துல இருந்து வருகிறது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னா அப்படிதான் நீங்க நம்பி ஆகணும்னா அப்படி நம்பணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நல்லது மட்டும் இல்லப்பா கெட்டதான் அல்லாஹ் புறத்துல இருந்து தான் வருகிறது. அவனுக்கு தெரியலன்னா அவன் எப்படி ரப்பா இருப்பான்? எனக்கு கெட்டது தெரியலண்டா, அல்லாஹ்க்கு தெரியலண்டா, இந்த பார் நடத்துறது அல்லாஹ்க்கு தெரியலண்டா, விபச்சார விடுதி நடத்துறது அல்லாஹ்க்கு தெரியலண்டா, அவன் எப்படி ரப்பா இருப்பான்? அந்த ரப்புக்கு அத்தனையும் தெரியும், அந்த ரப்பு தான் அனுமதி கொடுக்கிறான், அங்கீகரிக்கல. இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்ப அல்லாஹ் ஏன் அப்படி பண்றான்? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறானா இல்லையா? அவங்க நேர்மையா நிக்கணும், நியாயமா இருக்கணும், அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயத்தை அல்லாஹ் விரும்பலண்டா. அல்லாஹ் ஏன் அப்படி வைக்கிறான்டா? இப்பதான் ஈமான் வந்து உறுதியாக்குறதுக்குரிய பாயிண்ட் வருது. இந்த ஒழுங்க புரிந்து கொண்டால்தான் இந்த அடிப்படையை புரியலாம்.
அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அதாவது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தல இப்போ 5ஆம் ஆண்டு புள்ள இருக்கும். 5ஆம் ஆண்டு புள்ள 5 வருடங்கள் படித்ததுக்கு பிறகு புலமை பரிசில் பரீட்சையில் அந்த புள்ள முகம் கொடுக்கும். அந்த நாள் ஒரு நாள்ல அந்த புள்ள ஆன்சர் எழுதணும். ஓ லெவல் 11 ஆண்டு காலமாக ஒரு பையன் படிப்பார். அவர் படித்ததை உரசி பார்க்கும் ஒரு பரீட்சை தான் ஓ லெவல் பரீட்சை. 13 வருடங்களாக படித்ததை உரசி பார்க்கக்கூடிய ஒரு பரீட்சை தான் அட்வான்ஸ் லெவல். இந்த பரீட்சைக்கு போறவங்க எப்படி இருப்பாங்க? மற்ற நாளை விட கவனமா இருப்பாங்க. குளிச்சு ரெடியாகி ரொம்ப பதட்டத்தோட இன்னைக்கு என்ன ரிசல்ட், என்ன மாதிரி கொஸ்டின் வருமோ தெரியல, ஒழுங்கா எழுத முடியுமான்னு ஒரு பதட்ட நிலைமையோட போவாங்க. இதுதான் இந்த சாதாரணமான பரீட்சை. இத மாதிரி ஒரு முஸ்லீமை பொறுத்தளவுல அந்த முஸ்லீம் எழும்புவான் பாருங்க, காலையில எலும்பினாலே எதுக்கு ஆன்சர் பண்றான்? கேட்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். மவுத்து வரைக்கும் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினும் எக்ஸாம். இது வருடங்களுக்கு ஒரு முறை, 11 ஆண்டுக்கு ஒரு முறை, 13 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பாருங்க, அது வேற எக்ஸாம். இந்த உலகத்தில் நடக்கிற எக்ஸாமை பொறுத்தளவுல அந்த எக்ஸாம் இப்படி நடத்தும். 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை படிச்சதை எல்லாம் வச்சு ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஓ லெவல் புள்ளி எல்லாரும் உட்கார வச்சிட்டோம்னா எல்லாருக்கும் இலங்கையில் ஒரு கொஸ்டின் தான் வரும். அல்லாஹ் எப்படி படிக்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் போடுவான். எப்படி கொஸ்டினை போடுவானா? ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருப்பானா, ஈமான்ல உறுதியான ஒரு ஆள், அவருக்கு ஸ்ட்ராங்கான கொஸ்டின் வருமா. ரொம்ப லோவா இருப்பான ஒரு ஆள், அவருக்கு லோவான கொஸ்டின் வருமா. 1ஆம் ஆண்டு பிள்ளைக்கு 1ஆம் ஆண்டு கொஸ்டின் வரும், 10ஆம் ஆண்டு பிள்ளைக்கு 10ஆம் ஆண்டு கொஸ்டின் கேட்கணும். இப்ப திஹாரியில யாருக்கு பெரிய பிரச்சனை வருமா? பெரிய பிரச்சனை வருமா? மண்டை உடைகிற மாதிரி பிரச்சனை வருமா? யாருக்கு வருமா? ஈமான்ல யாரு ஸ்ட்ரென்த் இஸ்திகாமத்துல நிக்கிறாங்களோ பாறாங்கல்ல தூக்குற பெரிய பிரச்சனை வருமா. ஒண்ணுமே ஊதினா பறந்துருவான்னு வைங்களேன். அந்த மாதிரி ஆளுக்கு பிரச்சனை சிம்பிளா தான் வரும். அந்த அல்ல நான் சொல்லல, இது புரிந்து கொண்டால் தான் இஸ்திகாமத் என்ற பாடத்தை ஒழுங்கா புரியலாம். ஏன் அல்லாஹ் இந்த பாருக்கு அனுமதி கொடுக்கிறான்னு உங்களுக்கு புரியலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா தீமைகளும் அல்லாஹ் புறத்துல தான் வருது. அதை நம்பலன்னா நீங்க முஸ்லீம் இல்ல, நம்பி ஆகணும். உங்க மனசு இடம் கொடுக்காது. சில வேலை இப்படிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இதுக்கெல்லாம் இப்படி பேசலாமா? சில பேர் அப்படி நினைப்பார்கள். புரிந்து கொள்வதற்கு சொல்றேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்ப எதுக்கு இது பண்றான்டா, கொஸ்டினை எழுதுவ கேட்பாங்க. உதாரணத்துக்கு நிம்மதி இல்லைன்னு வைங்களேன். நிம்மதி இல்லைன்னு அல்லாஹ் என்ன பண்றான்? பல ஆன்சர் வச்சிருப்பான். இந்த உலகத்துல நிம்மதி இல்லைண்டா பார் என்ற ஒரு ஆன்சர் இருக்கும். நிம்மதி இல்லையா, தலைவலிக்குதா, கஷ்டமா, குடி, 4 பேர் சொல்லுவான். குடிக்கிறது ஒரு ஆன்சரா போச்சா, இன்னொரு ஆளுக்கு பள்ளிவாசல் ஒரு ஆன்சர் இருக்கும். இப்படி 4 ஆன்சரை வச்சா எதை தேர்ந்தெடுக்கிறது? ஒரு கொஸ்டினை கொடுத்து சரியா மட்டுமே வச்சா எவனும் பிளவிட மாட்டாங்களே. அப்ப இப்படி பரிசு கொடுக்கிறது. ஓ லெவல் பேப்பர்ல எம்சிக்யூ கொஸ்டின் வருமா இல்லையா? ஒரு விஞ்ஞான பாடம், விஞ்ஞான பாடத்துல கேள்வியை கேட்டு முதலாம் பேப்பர்ல கேள்வியை கேட்டு 4 ஆன்சர் கொடுப்பாங்க. 4ல எது சரியோ படிச்சதை வச்சு ஆன்சர் பண்ணு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இவர் அவன் ஆன்சர் பண்ணுவாரா? கேள்வியை கொடுத்து போட்டு ஒரே ஒரு பதிலை கொடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணண்டா அவ்வளவு பேர் கண்ணை பொத்திட்டு அண்டர்லைன் பண்றானே, அவ்வளவு பேருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் வருமா இல்லையா? அப்ப உலகத்துல என்ன பண்ணுவான்? கேள்வியை வச்சுட்டு அந்த மாதிரி வைப்பான். மனசுல 4 ஆசையோட ஓடுவான். வீட்டுக்கு பக்கத்துல போற வழியில ஒரு ஆள் கையேந்துவான். நிஜமா காலி இல்லைன்னு தெரியுது. அந்த நேரத்தில் ஒருத்தன் கடந்து போற நேரம் கேள்விய கொஸ்டின் பேப்பரும் பிள்ளைய ஆன்சர் பண்ணிட்டோம்டா நரகத்துக்கு போயிருவோமா? மார்க்ஸ் குறைஞ்சிருமோ? சரி 10 ரூபா கொடுத்துட்டு போயிருவோமே. கொஸ்டினா வந்திருக்குமே, இது எனக்கு சோதனை என்று பார்த்தால் தப்பி தப்பி ஓட பார்ப்பான். அந்த இடங்களெல்லாம் தப்ப பார்ப்பான். பரீட்சை தாள பண்ண உடனேயே கொஸ்டினுக்கு ஆழமா யோசிச்சு தான் ஆன்சர் பண்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் இது எல்லாமே கேள்விதான் என்று இருந்தால் என்ன பண்ணுவான்? ஆன்சர் பண்ற நேரம் சிந்தித்து பார்த்து ஒழுங்கான முறையில் ஆன்சர் பண்ணுவான். வாழைப்பழத்தை சாப்பிட்டுருவான், வீசினா 4 பேர் உழுவானே. இது எது? இது கொஸ்டினா? இது கொஸ்டின். இது ஈமான்ல இஸ்திகாமத்துக்கு இதுதான் கடைசி பாடம் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன ஈமான்ட கடைசி பாடம்? ஈமானை கிளையாக பிரித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முள் இருக்கிறது, அந்த முள் 4 பேரை குத்திட்டா ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி 4 பேரை பாதிக்கிற மாதிரி ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை அகற்றுவது ஈமானின் ஆக கடைசி. நீங்க ஜமாத்துல பெரிய ஆள், 4 பேருக்கு பாதிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது, கண்டும் காணாமல் போறீங்கடா அவசரமா ஈமானை செக் பண்ணி ஈமான் இல்லைன்னு அர்த்தம்.
ஈமான் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அவனுக்கு குத்துமே, இவன் பாதிக்கப்பட்டவன. யாரு பாதிக்கப்பட்ட என்ன? அது சிரிப்பால பாதிக்கப்பட்டா என்ன, ஒரு அப்துல் ரஹ்மான் பாதிக்கப்பட்ட என்ன, எவன் பாதிக்கப்பட்டாலும் இவனுக்கு வருத்தம் விளங்கணும். அப்படி கல்புக்கு வருத்தமே வரவில்லையா, உங்க கல்புல ஈமான் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அப்படி வருகிறதே இல்லையே, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையா? அப்ப ஈமானை செக் பண்ணுங்க. ஈமானை செக் பண்ணணும், இஸ்திகாமத்து வந்துடும். உறுதி எப்படி வருது? இந்த கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின் வரும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் வர்ற நேரம் 4 ஆன்சர் 10 ஆன்சர் எல்லாம் வச்சிருப்பான். வேண்டியதை பார்த்து உனக்கு என்ன செய்யலாம், 4 ஆன்சரை வச்சா, ஒருத்தன் திருமணம் முடிச்சிருப்பான், மனைவி இருப்பாங்க, இன்னொரு பொம்பளை அசிங்கமா கொடுத்துட்டு போவா, 2 போட்ட வந்தா தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இருக்குது. மனைவி என்று தேர்ந்தெடுத்தா ஆன்சர் கரெக்ட், அந்த பொம்பளை தேர்ந்தெடுத்தா ஆன்சர் பிள்ளை. மனிதனுடைய இதுக்கு அல்ல என்ன பண்றான்டா, சோதனையை வச்சா, பரீட்சையை வச்சா சரியான ஆன்சர் இருக்கணும், பிழையான ஆன்சர் இருக்கணும். பரீட்சை வைக்கிறேன், எல்லாம் சரியான ஆன்சர் மட்டும் இருக்குதுன்னா அப்ப எப்படி? அப்ப பிழைக்க மாட்டானே. அல்லாஹ் சொர்க்கத்தையும் வைத்து நரகத்தையும் வைத்து கேள்வியை கேட்கிறான். நீங்கள் சுபஹில் எழுந்தால் கேள்வி ஆரம்பிக்கும், ராத்திரி தூங்கு வரைக்கும் ஆரம்பிக்கும். தூங்கின பிறகு அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் போகும். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பதான் இஸ்திகாமத் உண்டாகுது. எப்படி வருகிறது? கேள்வி வர்ற நேரம் ஆன்சரை கரெக்டா போடுவோமா, அடுத்த கொஸ்டின் அதை விட பவரா வரும். ஆன்சரை கரெக்டா போடுவோமா, அதை விட பவரா வரும். கரெக்டா ஆன்சர் போடுற நேரம் ஈமான் உறுதியாகுது. ஒவ்வொரு கேள்விக்கு கேள்வி உறுதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை சொல்லுகிற நேரத்தில் பலர்கள் ஆகா ஈமான்ல சின்ன சின்ன பிரச்சனை வருமோ, பெரியெல்லாம் வராதோ அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீ ஒருவர் வந்து சொல்ற, யார சொல்லலாம், நான் உங்களை நேசிக்கிறேன். சிந்திச்சு தான் சொல்றியா? ஆமா யார சொல்லா, உங்களை நேசிக்கிறேன். கடல் அளவுக்கு உனக்கு சோதனை வரும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஏன் துணிச்சல் வேணும் தெரியுமா? திஹாரியில் யாரு பெரிய ஈமான்தாரியோ அவருக்கு பெரிய கொஸ்டின் வரும் என்பதில் இஸ்லாத்தில் படித்தவர்களுக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லை. இந்த உலகத்தில் ஆகப்பெரிய கொஸ்டின் வந்தவங்க யாரு? நபிமார்கள், உச்சகட்ட ஈமான்தாரிகள். இப்ராஹிம் நபி, அவருக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன பண்றான், பிள்ளைய கேட்கிறார். எப்படிலாம் கேட்கிறாரு தெரியுமா? அவனுக்கு பிள்ளை, இவனுக்கு பிள்ளை, அவருக்கு பிள்ளை. வத்தகசல்லா இப்ராஹிம் கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பனா எடுத்துட்டான். உற்ற நண்பனா எடுத்தால் எப்படி இருக்கும்? பக்கத்தில் உற்ற நண்பன்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துட்டான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி யாரப்பே என்ன கேட்கிறார். கேட்டு குழந்தை கிடைக்க போல எப்படி சொல்றாரு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லல. என் தலைமுடி, அதாவது வயோதிப நிலைமையில, வயசு போன நேரத்தில் புள்ளைய தந்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் பண்றார். அப்ப எப்ப புள்ளைய கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்துட்டு, இப்ப கொஸ்டின் எப்படி வரும் தெரியுமா? எதுக்கு ஆசை வைக்கிறாரோ அல்லாஹ்வோட கொஸ்டின் எப்படி வரும்? ஆசை எதுல கூடையோ அதுல தான் கொஸ்டின் வரும். அல்லாஹ் வேணுமா புள்ள வேணுமா? அல்லாஹ் வேணுமா? ஒருத்தர் ஒரு காணிய ஆசை வைக்கிறாரு, வீடு அழகா கட்டாரு, அல்லாஹ் வேணுமா வீடு வேணுமா? கொஸ்டின் வர்ற நேரத்தில் நெஞ்ச பிடிப்பான். ஈமான் உறுதியா நின்றுட்டு வைங்க, இஸ்திகாமத்துல உறுதியா நின்றாருன்னு வைங்க, ஆன்சர் சிம்பிளா அடிச்சிட்டு போயிடுவார். இப்ராஹிம் நபிக்கு என்ன கொஸ்டின் கொடுக்குறான் தெரியுமா? அவருக்கு சொத்தை கேட்டா சிம்பிளா கொடுத்துட்டு போயிடுவாரு, எதையும் கொடுத்துருவாரு. அவ்வளோத்தையும் விட்டு வந்தவர் அவரு. வா வீட்டுல இருந்து இறங்கினவர். வாப்பா இருக்கிறார் மசூராவில் நெருப்புல போடுங்கன்னு சொல்ற நேரம் குடும்பத்தை அத்தனையும் விட்டுட்டு வந்தவர். இப்ப அவருக்கு எது தெரியுமா ரொம்ப முக்கியம்? அவருக்கு அல்ல எதை சோதிக்கிற ஆரம்பத்தில் பொண்டாட்டி புள்ள கிடைச்சிட்டா சரி, அப்படி என்ற யாரும் இல்லை, யாரும் இல்லை. பக்கா பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல உன் பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுருப்போம். இந்த கொஸ்டனுக்கு நீங்க கற்பனையா பார்க்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த நிலைமை உங்களுக்கு வந்தா என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? அவர் என்ன பண்றாங்க, விட்டுட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் என்னப்பா இது, கையில கொஞ்சம் ஈச்சப்பழத்தையும் தண்ணியும் கொடுத்துட்டு, ஒரு மனுஷன் இல்லைங்க, யாருமே இல்லை. கூப்பிடுறாங்க. அவர் கல்புல வேதனை, கை குழந்தையாச்சே. அவர் போறாரு, மறுபடியும் இப்ராஹிம் பண்றாங்க. அவர் பாட்டுக்கு போறாரு. 3ஆவது தடவை கேட்கிறாங்க, அல்லாஹ்வோட கட்டளையா? அவர் திரும்பி பார்த்தா ஆமா அல்லாஹ்வோட கட்டளைன்னு போறாரு. போட்டு எப்படி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டார் தெரியுமா? ரப்பி இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை. அவர் கேட்கிறார் திரும்பி பார்த்து, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு சொத்தை கூடன்னு கேட்கல, என் பொண்டாட்டிக்கு செல்வத்தை கூடன்னு கேட்கல. எவ்வளவு வேதனை இருக்குமென்னு அந்த துஆவில் விளங்குறது. ரப்பனா என்னுடைய ரப்பே இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தின்
விவாதி கைரி சீசரன். யா அல்லாஹ் எதுவுமே முளைக்காது யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லை யா அல்லாஹ், எதை போட்டாலும் முளைக்காது யா அல்லாஹ், விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மண்ணில் என் சந்ததியை, என் பொண்டாட்டி நல்ல என் புள்ளலி என்று சொல்ல என் சந்ததியை நான் குடி அமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரிய்யத்தி பிவாதி கைரி ஸி ஸர்இன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன்னுடைய சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்தில், சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்தில் குடி அமர்த்தன்னு சொல்லலாம். அவர் அல்லாஹ் எப்படி சொல்றாரு தெரியுமா? எதுவுமே முளைக்காது, விவசாயமே பண்ண இயலாது, அந்த பக்க அந்த இடத்துல ஒரு சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்தில் ரெண்டாவது சேர்க்கிறாரு. அங்க என் பொண்டாட்டி புள்ள குட்டிய குடி அமர்த்து விட்ட யா அல்லாஹ். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாம், எதுக்கு தெரியுமா? உனக்கு கட்டுப்பட்டு தொழுகை நிலைநாட்ட, உன் கட்டுப்படணும் என்பதற்காக. என் பொண்டாட்டி புள்ள குட்டி என் சந்ததி தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி விட்டிருக்கிறேன் யா அல்லாஹ். ஃபஜல் அஃபிதத்த மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், என்னது கேட்கிறாரு? பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் விட்டுட்டேன், தொழுகைக்கு விட்டுட்டேன் யா அல்லாஹ், கோடி கோடியா கொட்டிரியா அல்லாஹ். என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு மனுஷன் இல்லையா நீ சொல்லிட்ட கூட சொல்லிட்டேன், ஒரு மனுஷன் இல்லை, நான் விட்டுட்டு போறேன். ஃபஜல் அஃபிதத்த மினன் நாஸ், மனிதருடைய கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், மனுஷனுக்கும் சேர்த்துறியா அல்லாஹ். தனிய பொண்டாட்டி இருக்கிறாயா அல்லாஹ், என் மகன் தனியே ஏதாவது முளைச்சி செய்வாங்கன்னா அதுவும் கிடையாது, ஒன்னும் வராதியா அல்லாஹ். தண்ணி சொட்டி இல்லை, உன்னுடைய புனித ஆலயத்தை அங்க வச்சிருக்கிறேன், நீ சொல்லிவிட்டாய் விட சொல்லி நான் விட்டு விடுகிறேன், மக்களை அவர்கள் பக்கம் திருப்பி விடியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஒத்தரை அல்லாஹ் திருப்பினா காபத்துல்லாவை கட்டுறாரு. ஒத்தனை ஃபஅஸ்ஸில் லின்னாஸ், மனிதர்களுக்கு சொல்லுங்கள், அழைப்பு விடுங்கள். விட்டா மெல்லிந்த ஒட்டகங்களில் எல்லாம் அவர்கள் அங்கிருந்து வருவார்கள், ஒவ்வொரு பாகங்களிலிருந்து வருவார்கள். எங்கிருந்து வர்றாங்க? காபத்துல்லாவை தாவ பண்ணி எங்கிருந்து வர்றாங்க? எல்லாரும் வரலையா? ஹேண்டில் கொடுத்தாரா, மைக்ல அறிவிச்சாரா, ஃபேஸ்புக்ல போட்டாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஆகப்பெரிய சோதனை. எதை நேசிக்கிறாரோ அவ்வளோ பேரும் அவரை பகைக்கிற நேரம் தன்னுடைய சொந்த தகப்பன் அவருக்கு எதிராக நிற்கிறார். யாபத்திலிம தாபுது ஷைத்தான், என் வாப்பாவை எதுக்கு வாப்பா நீங்க ஷைத்தானை வணங்குறீங்க? மாலா யஸ்மோ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்கு செய்யா, எதுவுமே பார்க்காது, எதுவுமே கேட்காது, எதுவுமே செய்யாது, எதுக்கு வாப்பா இதை வணங்குறீங்கன்னு கேட்கிற நேரம் இப்ராஹிம் நபியை பார்த்து வாப்பா என்ன சொன்னார்? என்ன அர்ஜுமன்னுக்கு வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எறிந்தே கொல்லுமா, ஓடு இங்க இருந்து ஓடு, பேச வேண்டாண்டார். அந்த அளவுக்கு வீடை விட்டு விரட்டப்பட்டவர், எந்த ஆதரவும் இல்லாதவர், அவருக்கு எந்த ஆறுதல் சொல்வதற்கு ஒரு மனைவி, ஒரு புள்ள, அவருக்கு கிடைச்ச புள்ள, ஆசை ஆசையாக கேட்டு கிடைத்த பிள்ளை, ரொம்ப இலகுவான மனசு. நீங்கள் நினைக்க கூடாது இப்ராஹிம் நபியுடைய மனசு எப்படி தெரியுமா? அவ்வாஹ் முனீப், எவ்வளவு இரக்கமண்டா. லூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் யாரு? இப்ராஹிம் நபிட்ட பாடம் படித்த ஒரு மாணவன். அல்லாஹ் சொல்றான் ஃபஆமன லஹு லூத். இப்ராஹிம் நபி சபையில இருந்து பயான கேட்டுட்டு அவர் பாடம் படித்து அவர் நபி ஆயிட்டார். அல்லாஹ் நபி ஆக்கிட்டான். நபி ஆக்கினா அவர் பக்கத்து ஊரு. இப்ராஹிம் நபி இங்க இருக்கிறாரா, மலக்குமார்கள் வர்றாங்க. இப்ராஹிம் நபி வீட்டுக்கு வந்து எதுக்கு வர்றாங்க? லூத் சமுதாயத்தை அழிக்க வர்றாங்க. அது ஓரினை சேர்க்கை செய்யற சமுதாயம். அழிக்க வர்ற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ராஹிம் நபியை கொஞ்சம் சந்திச்சுட்டு போமேன்னு வர்றாங்க. வந்தா உடனே பொறிச்சு வச்சுட்டாரு. அவங்க சாப்பிட மாட்டாங்க மலக்குமார்கள். அப்பதான் பயப்படுறாரு, ஆஹா பொறிச்சு வச்சிருக்கிறமே சாப்பிட்றாங்களேன்னு பயந்த உடனே மெட்ரோ சொல்றாங்க. சொன்ன அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கொஞ்சம் கொடுக்கலாம் தானே அவகாசத்தை, கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் தானே, இப்பவே இது பண்ண போறீங்களா? அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு? விட்டுங்களை கொஞ்சம் கொடுங்களே. அவ்வளவு இரக்கம் உள்ளவர் அவர், அவ்வளவு இரக்க மனப்பான்மை எல்லாம் உள்ளவருக்கு அல்லாஹ்வுடைய கொஸ்டின் எப்படி வரும்? இந்த கொஸ்டினுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, ஈமான் இல்லைன்னா ஈமான் இல்லாம போயிரும். ஈமான்ல இஸ்திகாமத்துண்டா சும்மா உள்ளவனுக்கு எப்படி உறுதி வரும்? மரம் முளைச்சு முளைச்சு வர்ற டைம்ல தானே வேற நல்லா பிடிச்சுக்கொள்ளும். செடியை விட பெருசா இருந்தா வேற பிடிக்கும். அத மாதிரி ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் வருமா, கரெக்டா ஆன்சர் பண்றோமா, அடுத்த நாள் வெயிட்டான கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அதுக்கு ரெடி ஆக்கி கொள்ளுங்கள் கல்புகளை. இது என்ன பண்ணினாலும் இதை நிப்பாட்ட இயலாது. ஒரு மூமினுடைய ஈமான் எவ்வளவு கூடுதோ அவர் அட்வான்ஸ் லெவல் மாணவன், அதுக்கேற்ப கொஸ்டின் வருமா இல்லையா பயாலஜில? அது மாதிரி ஈமான் தாரிக்கு கொஸ்டின் பெருசா வரும். என்னாச்சு அந்த மாதிரி கொஸ்டின் வருதா? விட்டுட்டு போயிட்டார, முடிஞ்சிட்டா? முடியல. புள்ள கொஞ்சம் எப்ப தெரியுமா ரொம்ப அன்பு வரும், திரும்பி வர சொல்றான்ல, வர்றாரு. வந்தெல்லாம் பார்க்குற நேரம் புள்ள என்ன ஆகுது? கொஞ்சம் பேசுற வயசு, விளையாடுற வயசு, பாப்பாவோட சேர்த்து ஒரு செங்கல்ல தூக்கி வைக்கிற வயசு.
அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா பலகமா உஸ்ஸய, பாப்பாவோடு சேர்ந்து வேலை செய்கிற பருவம். அல்லாஹ் வீணான வசனங்கள் குர்ஆன்ல சொல்ல மாட்டான், ஹைலைட் பண்ணி காட்டுவான். உங்க பிள்ளைக்கு எப்ப ரொம்ப அன்பு கூடும் தெரியுமா? செல்லமா வந்து சுத்தும் பாருங்க, உங்களை ஒட்டும் பாருங்க, உங்களோட செல்லமா பேசும் பாருங்க. புள்ள ஒன்றை நிப்பாட்டி கேட்டால் டயர்ல போற நீங்கள் நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி கொடுக்க பார்ப்பீங்க. அவ்வளவு இறக்கம் பறக்கும் பாருங்க. ஒரு பருவம் இருக்குமே, அந்த பருவத்தை ஹைலைட் பண்றான். அவரோட சேர்ந்து வேலையும் செய்யறான். ரொம்ப பெருசு இல்ல, ரொம்ப சின்னம் இல்ல. அடுத்த சோதனை வரப்போகுது. பலம்மா பலகமா உஸ்ஸய, அவரோடு சேர்ந்து வேலை செய்கிற பருவத்தை வர்ற நேரம் அவருக்கு என்ன பண்ண தெரியும்? இப்ராஹிம் சும்மா இருப்பாரு. அடுத்த கொஸ்டின் என்ன? வராம இருக்குமா? வரும். உலகத்துல வராது என்று ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். கொஸ்டின் வராது என்று ஒரு ஆள் அல்லாஹ் சொல்லிட்டான். நாங்க என்ன எப்படி கொஸ்டின் தருவோம் தெரியுமா? சும்மா இருப்பார் ஒரு ஆள். நாங்க என்ன பண்ணுவோம்? அவரை வந்து ஒரு கொஸ்டினை கொடுத்து இது பண்ணுவோம். பிஷை மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷிரி சாபிரின். அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைன். சும்மா இருந்துட்டு பாரா, திடீர்னு பயத்தை போட்டுரும். சும்மா தான் இருப்பாரு. நைட்ல வந்து போலீஸ்காரன் தட்டுவான், உன்னை பத்தி ஒரு புகார் வந்திருக்குது, அவசரமா வரும். பொண்டாட்டி, ஏன் மாப்பிள்ளை என்ன பண்ணாரு? பயம் வந்துருமா? பீதம் கிளம்பிருமா? பீதம் கிளம்பின உடனேயே ஆஹா கொஸ்டின் வந்துட்டுன்னு அர்த்தம். பயம் வருமா? நேர்மை தரவுறாரா, நியாயம் மீறாரா, உள்ள பொய்யெல்லாம் கொட்டுறாரா, பல்ட்டி அடிக்கிறாரா, முனாஃபிக் வேடம் போடுறாரா, எல்லாத்தையும் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதான் கொஸ்டின். இந்த பள்ளிவாசலை எடுத்து பூட்டி அடாவடித்தனம் பண்ணினார்கள். எங்க போனார்கள்? அதுக்காக வேண்டி எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்களா? வேறு வழியில 2 பேரை பள்ளிவாசலுக்குள் புகுந்து என்ன பண்ணாங்க? குத்தி டாய்லெட்ல உள்ள அந்த இதை எடுத்து, அதாவது நான் போய் ஜனாசாவை பார்க்கிற நேரம் எதை கழட்டி அடித்திருந்தார்கள்? டாய்லெட்டுக்குள்ள உள்ள டாய்லெட் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி அந்த கான்கிரீட்டால போடப்பட்ட அதை ஒட்டச்சு கலட்டி அதால் மண்டையில் அடித்திருந்தார்கள். ரத்தம் தெறிக்கப்பட்டு முடி அப்படியே செவத்தில் ஒட்டப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி அடுத்து பார்ப்பான். அடுத்த தடவை இவர்கள் பயான் செய்கிறார்களா, கொள்கை விட்டு ஓடுறார்களா, எங்க பேர்ல வச்சிருப்பாங்களே பணம், அது வருகுது இது வருகுது இது வருகுது, அது வந்து இது வந்தா கேட்டை பூட்டி வீட்டுக்குள்ள இருப்பான். இவனுக்கு எதுக்கு வம்பு? எதுக்கு பள்ளிவாசல் பிரச்சனை? ஓ, நீங்க கத்தி எடுத்துட்டு வந்தா நாங்க பயப்படுவோமா? நீங்க அசில வச்சா நாங்க பயப்படுவோமா? அதுதான் இஸ்திகாமத். அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எங்க புள்ளை எங்க குடும்பம் என்ற வாழ்ற ஆட்கள் இல்லை என்பது சத்தியவாதிகள் நிரூபிக்க அவர்கள் அத்தனையும் விட்டு விட்டு அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். எது பிரச்சனை பார்ப்போம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஏதாவது சொன்னீங்க, எங்கள் உசிரை பக்கத்தில் வைத்து அடுத்தை செய்வோம். அதுதான் ஈமான் வெளிப்பாடு. எதுக்குப்பா வம்பு? இவ்வளவு வந்தாச்சே, கேட்டை போட்டு சும்மா சத்தமெல்லாம் தூங்கு, அங்கெல்லாம் போன பள்ளிவாசல் பிரச்சனைக்கு வரணுமா? கோர்ட்டு வழியில் அலையணுமா? எதுக்கு? இதுல என்ன லாபம்? அப்படி பேசுவார்கள். அப்படி பேசினா அவருக்கு நினைக்க வேண்டியதுதான், ஓஹோ ஈமான்ல ப்ராப்ளம் தான். அல்லாஹ் எங்களுக்கு போடுறது அது. கொஸ்டினா கேட்கறது என்ன ஆன்சர் எதிர்பார்க்கிறான்? கடைசி முடிவு மரணம் தான்டா. அது எப்ப அல்லாஹ் நான் டோக்க வச்சு சுட்டா இப்ப போயிருமா? போகாது. அவன் நாடி நிமிஷத்துல உள்ள போய் மௌத்து வந்தாலும் மௌத்தா. அவன் என்னத்தை சுட்டு என்ன நடந்தாலும் அதெல்லாம் உள்ள போகாது. அல்லாஹ் எதை நாடுறானோ அந்த நிமிஷம் புந்தவாது பிந்தவாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். எது நடந்தாலும் ஃபைனல் ஆன்சர் என்ன தெரிந்தால் ரெடியா நின்று ஒரு ஆள் என்ன பண்ணுவான். அப்ப உலகத்தில் எங்களுக்கு மட்டும் கொஸ்டின் வராது. எல்கேஜி ஆளுக்கு எல்கேஜி கொஸ்டின் வருமா? நாங்க பார்த்தோம். அதாவது பயத்தை உண்டாக்குறா பீதம் வருமா இல்லையா? அது வரப்போகுது, பூமி குலுக்க வரப்போகுது, இந்த மாதிரி பீதம் வரும். ஏதாவது பீதம் வருமா? வரும். அதே மாதிரி பார்க்கணும். என்ன? பிஷை மினல் ஹௌஃபி வல் ஜூ, பசியை கொண்டு என்ன பண்ணுவான்? சோதிப்பான். காலி கோட்டையில நிமிர்ந்த தலையை குனிக்க மாட்டாங்க சில பேர். அந்த அளவுக்கு எல்லாம் பெருமையோடு இருந்தவர்கள் காலி கோட்டை வாசிகள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க முஸ்லீம்களா இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருமையோடு இருப்பார்கள். சொல்லுவார்கள் அந்த கதையெல்லாம். அப்படிப்பட்டவங்க சுனாமி நேரம் நாங்கள் களப்பணி செய்து விட்டு காலி கோட்டைக்கு வந்தோம். கண்ணால பார்த்தேன், ஒரு லொரியில வந்து புரியாணி கொடுக்கிற நேரம் பெரும் பெரும் செல்வந்தர்கள் அதுக்காக வேண்டி போலிங்க நின்றாங்க. எல்லா கடையும் பூட்டிட்டு பசிக்குதா, போன்ல போய் மிஸ்கின் மாதிரி நிக்கிறதா? நில்லு, பசியை வைத்து ஒன்னு சோதிப்பேன். அல்லாஹ் சொல்றான். எந்த விதமா சோதிப்பான்ல? அப்படியே நிப்பீங்களா? சந்தோஷமா அமர்கலமா இருந்துச்சா? வீட்டில் 4 பேர் பேசுறீங்களா? வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ். அம்வால் அல்லாஹ் என்ன பண்ணுவான? சில பேருக்கு எண்ணுவான் 10 லட்சம், 1 கோடி ஆச்சா, 2 கோடி, 4 கோடி, 8 கோடி கூட்டிட்டே போகும். கூட்டிட்டே போறவர் என்ன நினைக்க கூடாது, இப்ப பிளஸ் தான் அங்கே போதா
ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய பெரிய கம்பெனி லோஸ்ட் போடுறான். கடந்த ஆண்டு 100 கம்பெனி லோஸ்ட், வேர்ல்ட் அதாவது டாப் 100 லிஸ்ட்ல உள்ள பெரிய கம்பெனி. நோக்கியா கம்பெனி பிரஸ் ரிலீஸ் பண்றான். அவருடைய சிஇஓ என்ன பண்றான், அவருடைய கொலர் அதாவது அப்செட்டா பேசுறான். நிஜமா வேர்ல்ட் மார்க்கெட்ல நோக்கியா எங்கேயோ பறந்தது, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி விட்டேன். இந்த தடவை ஏன் நான் ஃபெயிலியர் ஆனேன் தெரியுமா? எல்லாரும் ஸ்மார்ட் போன் போடுற நேரம் நான் அதுக்கு வரவே இல்லை, அதை நான் தாமதப்படுத்திட்டேன், என் பிள்ளையை உணர்றேன், அதனாலதான் என் கம்பெனி கலபரேஷன் ஆச்சு, அவன் மைனஸ் ஆகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவனாவது நினைப்பான நொக்கியா கீழே விழுவானா? ஏவன் கீழே உழலன்றேன். வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்வான். அவன் இன்றைக்கு குடிசையில உள்ள, நாளைக்கு அவன் தான் தியாரில் பெரிய பணக்காரன் நிற்பான். பணக்கார வம்சத்தை கொண்டு போய் குடிசையில போடுவோம். அப்படி பண்ணினா அல்லாஹ் கண்ணு முன்னாடி பார்க்கலையா? நாங்க யாரை எப்படி மாற்றி வைத்திருக்கிறான் என்பதை கண் கூடாக பார்க்கிறோம். உங்க ஊரில் நீங்கள் பார்ப்பீர்கள், எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரேமதாஸ் என்று சொன்னால் அதாவது அந்த காலத்திலிருந்து சொல்லுவார்கள் லேவரியா வித்தவர். அது பொய்யான்னு கேட்ட உண்மை. பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டுடைய முன்னாடி ஜனாதிபதிமார்கள் ஒருவர், அவர் லேவரியா வித்த கதை உண்மை. அவர் வாழத்தோட்டத்தில் பிறந்தவர். இன்றைக்கு நீங்க வாழத்தோட்டத்தில் சுச்சரித்தியை பார்க்க போனீங்கன்னா, இன்றைக்கு அங்க வந்து இடியாப்ப கடையை அந்த கடை இதாங்க தொழில். அவர்கள் இன்றைக்கும் கடையாப்பம் தான் விற்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு ஜனாதிபதி இங்கிருந்து வந்தாரா என்று கேட்டீங்கன்னா, இது பரவாயில்லை, இந்த வளவையிலிருந்து வர்றது உனக்குதா. பண்டார நாயக்க ஃபேமிலியுடைய வளவை நீங்க பார்த்து அது சரி, அது வளவுக்காரவங்க வந்தாங்க. அவருடைய சுச்சரித்தி எங்க இருக்குது? வாழத்தோட்டத்தில் சின்ன சின்ன முஸ்லீம்களுடைய வீடுகள் இருக்குமே, அதுக்கு மத்தியில தான் இருக்குது. அங்கதான் சஜித் பிரேமதாச வளர்ந்தார். அவர் வேவரியா வித்தவர் வந்து முனிசிபல்ல நிற்கிறார், அதுக்கு அங்கார நிற்கிறார். 89 திடீரென்று ஜேஆருடைய டைம்ல வந்து நிற்கிறார். 89 அவர் ஜனாதிபதி ஆகிறார். 94 அவர் 93 சாகிறார். என்ன சொல்ல வாரண்டா, எங்கே லேவரியா வித்தவர் என்றால் யார்? அவருடைய சொத்துக்கு அந்த பெருமானம் எல்லாம் எப்படி கூடியது? அல்லாஹ்வுடைய நல்லடியார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? கொடுத்துட்டே போவான். கொடுத்த உடனே இப்ப எப்படி தெரியுமா சோதனை ஆரம்பிக்கும்? கொடுக்க போல நினைப்பார், ஆக கிடைச்சிட்டே இருக்குது, அதை போட்டா வருகிறது, இதை போட்டா வருகிறது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? கொடுக்காம இல்ல, கொடுத்து தான் வேலையை விளையாட்ட ஆரம்பிப்போம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? வனக்சிமினல் அம்வால் கொடுத்துட்டு 10 கோடி கொடுத்துட்டு ஒண்டதா நெஞ்சதான் பிடிப்பார். இன்னும் 2 கிட்னி போகும், உனதா இந்த நாளதான் எடுத்துட்டே இருப்போம், குறைச்சிட்டே இருப்போம். அது மட்டும் குறைக்க மாட்டோம், புள்ளக்குட்டியை தருவோம், பாப்பாண்டும் பும்மாண்டும் சிரிச்சு தூக்கிட்டு போவீங்க. வல்ல அன்ஃபுஸ் 4 பேர் 5 பேரை நிக்கிறீங்களா, ஒரு ஆளை தூக்கிடுவோம், 4 பேரும் இன்னொரு ஆளை தூக்குவோம், 3 பேரும். இது என் கொஸ்டின்டா. அல்லாஹ் சொல்றான் வல்ல அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். இந்த மாதிரி தோட்டங்கள் எல்லாம் எதையுமே கொடுப்போம் எடுப்போம் கொடுப்போம் எடுப்போம், இதான் டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கும். நீங்க இன்றைக்கு சம்பாதிப்பீங்க, நாளைக்கு மறுபடியும் சம்பாதிக்கணும், குறையும் கூடும் குறையும் கூடும். இந்த மாதிரி பண்ணுவோம் நாங்க. வபஷிரி சாபிரீன். இதெல்லாம் என்ன தெரியுமா? கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? பொறுமை. என்ன பொறுமை? என்ன அர்த்தம்? அந்த மாதிரி இருக்கிறனால அல்லாஹ் கைவிட மாட்டான். இவ்வளவெல்லாம் தந்த அல்லாஹ் சும்மா விடுவானா? ஒரு துண்டு புடவை இல்லாம வந்த எனக்கு இதெல்லாம் தந்த அல்லாஹ் இன்னைக்கு 2 கோடி எடுத்துட்டானா? தருவான். நேர்மையான வட்டிக்கு போறாத, தப்பா பேசாத, தப்பான டிரான்சாக்ஷன் பண்ணாத, நில் அல்லாஹ் தருவான்னு பொறுக்கிறது சும்மா உள்ளவனுக்கு இயலாது. நான் சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றா. இது என்னையா சும்மா உள்ளவன் பொறுப்பானா? இயலாது. அல்லாஹ் சொல்றான் இன்ன ஸலாத், அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது எப்படி என்று சொன்னால், அதாவது ரொம்ப பாரமாக இருக்குமன்றான். யாருக்கு? மூமீன்கள் அல்லாதவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அது என்ன நடக்கும்னா ரொம்ப அந்த பொறுமை இருக்குது பாருங்க. அந்த பொறுமை வந்து ரொம்ப பாரமாக இருக்கும். அதாவது அந்த மாதிரி பாரமாக இருக்கும் அல்லாஹ்வுக்கு திருமறையில சொல்றான். அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுக்கு இப்ப நாம ரெடி ஆகணும். வெள்ளம் வர முன்னாடி தான் நினைக்கட்டணும். பிரச்சனை வரும் என்று தெரிந்து கொண்டுதான் சத்தியத்துக்குள் வர வேண்டும். சத்தியத்துக்குள் வந்தால் பிரச்சனை வரும். இன்னும் குர்ஆன் படிக்கிறீங்களா? பிரச்சனை வரும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனைக்கு ஆன்சர் பண்ற நேரம் உலகம் உங்களை பார்க்கும். எப்படிரா இது? ஆனால் ஆன்சர் பண்றவனுக்கு அல்லாஹ் இலகுவாக்கிருமா? இதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆன்சர் பண்றவனுக்கு அல்லாஹ் என்ன ஆகிருவான்? ஏன் அப்படி ஆக்குறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மையுரிதுல்லாஹு பி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் யாருக்கு நலவை நாட ஆரம்பித்தானோ அவனை சோதிக்க ஆரம்பிப்பான். இப்போ வாப்பா பிள்ளைக்கு நலவை நாட ஆரம்பிச்சிட்டாரா,
புள்ள உம்மா வாப்பன் உட்கார்ந்து இருக்கிறாங்க புட்டத்துல, பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு புள்ள போறான். அவன் வேலை என்னையா, பெரிய கல்லை தூக்கிட்டு போய் அங்க வச்சாதான் சம்பளம் கிடைக்குமாண்டா. எந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த புட்டத்துல உட்கார்ந்துட்டு புள்ள கல்லை தூக்கட்டும்ட்டு இருக்க மாட்டாங்க. புள்ள கையில இருந்து இவங்க தூக்கி வைப்பாங்க, நீ உட்காருமா, உனக்கு வேலை வரக்கூடாதுமா. அதுதான் பாசம். அல்லாஹ் எப்படி பாசத்தை வைக்கிறான் தெரியுமா? தாய் தாப்பம் கொடுக்குற மாதிரி இல்ல. அல்லாஹ் எப்படி வைக்கிறான்டா, பாறாங்கல்ல தூக்கணும், தூக்கிட்டு போகணும், தூக்க வேண்டியதான். தைரியமா தூக்குற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுகுவத்தால நெனையாபுரத்துன்னு ஒரு ஆள் அனுப்பி வச்சிருவான். உலகத்துக்கு வழங்கி ஒரு பாறாங்கல்ல தூக்குற மாதிரி நெனையாபுரத்தில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுகுவத்தால உதவி அனுப்புவான். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மஹ்ரஜ்கள். வாழ்க்கையில சோதனை வந்த கதவெல்லாம் பூட்டி பட்டுரும். நான் டோரை திறந்து 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 கொடுப்பேன். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. மஹ்ரஜ் வஜஅல், அதாவது வமன் யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவன் நினையாபுரத்தில் அவனுக்கு ரிஸ்க் கொண்டாந்து கொடுப்பேன். நினைச்சே பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இன்றைக்கு செக் கொடுக்கணுமே, பாஸ் ஆக்கணுமே, நினையாபுரத்தில் அவனுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவியை பாப்பா. எப்படியோ லிங்காய் பிசினஸ் நடந்து கொடுத்துருவான். வாக்குறுதியை நிறைவேற்ற நினைக்கிறவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அப்படி என்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை கல்புல ஆழமாக பதிய வைக்கணும். அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா? சோதனை வரும், பிரச்சனை கொஞ்சம் பவரா வருதா, அல்லாஹ் உங்களோட இறக்கன்னு அர்த்தம். பிரச்சனை கூடுதலா வருதா, அது ரசூலுல்லாஹ் சொன்னது. பிரச்சனையே உம்மா வாப்பன்னு நினைப்பாங்க, பிள்ளைக்கு பிரச்சனையே வரக்கூடாது நினைப்பாங்க. அப்படி சில பேர் சொல்லிட்டு போவாங்க, சொத்து பூமி காணியெல்லாம் கொடுத்தாச்சு, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுபஹானல்லாஹ். அப்படி பிரச்சனை இல்லாத எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிரச்சனை இல்லாத பிள்ளைய காட்டுங்க பார்ப்போம். பண்டார நாயக்க வளவையே கொடுத்துட்டு போனாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாரு. சந்திரிகாவுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை தலைக்கு மேல போச்சு. கண்ணை இழந்தா, உம்மா இழந்தா, வாப்பா இழந்தா, மாப்பிள்ளை இழந்தா, எல்லாத்தையும் இழந்தா. புள்ளை அங்க இந்த நாட்டில் உங்க பக்கத்துல ஜனாதிபதியா நின்றவங்க. பிரச்சனை என்பது அவங்க வாப்பா கொடுத்த சொத்து உங்களுக்கு கொடுக்கலுமா? அவங்க வாப்பா கொடுத்த அதிகாரத்தை கொடுக்கலுமா? அவங்க வாப்பா கொடுத்த கௌரவத்தை கொடுக்கலுமா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க உள்ள தேங்காவும் வித்து தான் வாழணும் என்று ஆக்கினா பாருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி மேலே ஏத்துவான், கீழே இறக்குமா, பொடி கார்டு இல்லாமலாக்குமா, உண்டாக்குமா, எல்லாம் நடக்கும். அதனால வாழ்க்கையில ஸ்டேபிள் என்று யாருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போகலாது. அல்லாஹ்வுடைய எது ரெடி ஆவீங்க, பிரச்சனை வந்தால் கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வருகிறது. என்ன வருகிறது தெரியுமா? மையுருதுல்லாஹ பி கைரன், அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நலவை நாடினால் யுஸிபு மின்ஹு, அவனை பிடித்து சோதிப்பா. ரப்பே, உன்னுடைய இரக்கமா, உன் பாசமா, உன் நேசமா, அதைத்தான் எதிர்பார்க்கும். அல்லாஹ்வுடைய நேசம் அங்க வருகிறது. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். பிரச்சனையை வந்த உடனே அல்லாஹ் இருக்கிறான் முயற்சி எடுத்துட்டு போவீங்களே, அல்லாஹ் அப்படி அரவணைச்சிருவான். நீ பொறுமையானா உன்னோட நான் இருக்கிறேன்பா. இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் வந்து நம்மளோட இருக்கணுமாக இருந்தால் இந்த யதார்த்தத்தை புரியணும். இதை புரியாததுனால தான் காஃபிர் திண்டாடுறான். எல்லாத்தையும் செஞ்சு போட்டு பார்க்கிறான், ஆகா இல்லையே, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்க்கிறான், பிரச்சனை வரதானே செய்யுது. எல்லாம் இங்கால ஓட்டி அடைக்கிறான், அங்கால வருது, இங்கால அடைச்சு பார்க்கிறான், அங்கால வருது. பிரச்சனை இல்லாத